எல்லோருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில ப்ராஃபிட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு வழிமுறை, அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு நம்ம டாடா மோட்டார் எடுத்துக்குவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு டாடா மோட்டாரோட ஓப்பன் ஹை சேமா இருந்தது அப்படின்னாக்கா அவங்க வந்து செல் போவாங்க. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸா வச்சுக்குவாங்க. ஓப்பன் லோ சேமா இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஸ்டாக் வந்து பை பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். இன்னும் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டே லோல பார்த்தீங்கன்னாக்கா பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த லோ பிரைஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் எக்ஸிட் ஆயிடும். அதே போல அது ஸ்டாப் லாஸ் அப்படின்னும் போது 1% இல்லை 0.5% அப்படி வச்சுக்குவாங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இன்டூ 2 டைம்ஸ் வச்சுக்குவாங்க. டே ஹைல பார்த்தீங்கன்னாக்கா செல் ஆர்டர் போட்டு வச்சிருவாங்க. செல் ஆன பிறகு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0.5% இல்லை 1% வச்சுக்காங்க. அதே போல டார்கெட் அப்படின்னும் போது இன்டூ 2 டைம்ஸ் வச்சுக்காங்க. ஸோ இது போல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சார்ட் பேஸ் பண்ணி பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க. அதாவது சார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓன் அனலைஸ்லயும் பிசினஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. அந்த ஸ்டாக் நம்ம எங்க பை எடுக்கணும், எங்க செல் எடுக்கணும், எங்க டார்கெட் புக் பண்ணணும், எங்க ஸ்டாப் லாஸ் புக் பண்ணணும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அதுலயே ஆட்டோமேட்டிக்கா இண்டிகேட்டர் காமிச்சிடும். ஸோ அதை பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் பண்ணிக்கலாம். அது போல சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு. எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் நம்ம கண்டினியூவா பண்ணா மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜியும் லாஸ் இல்லாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட்டா பண்ண முடியாது. ஒரு 10 நாள் நம்ம ப்ராஃபிட் பண்றோம்னா கண்டிப்பா ஒரு 3 நாள் இல்ல 4 நாள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் வரும். ஸோ இது போலதான் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கும். அதே போல டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற ஸ்ட்ராட்டஜில இருந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு வித்தியாசப்படுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். மற்ற ஸ்ட்ராட்டஜில எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் 1 லேக் வச்சு பிசினஸ் பண்றாரு அப்படின்னாக்கா ஒரு 5% அவருக்கு ப்ராஃபிட்னா ஸோ அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அவர் 5% ப்ராஃபிட் அதோட முடிஞ்சிடும். பட் ஆனா என்னோட கான்செப்ட்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லேக் வச்சு பிசினஸ் பண்றாருன்னாக்கா அந்த ப்ராஃபிட் மட்டும் இல்லாம இன்னும் அடிஷனலா பாத்தீங்கன்னா 2 இன்கம் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா என்னோட கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா 3 விதமான இன்கம் இருக்கு. ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல 3 விதமான இன்கம் இருக்கு. மற்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஆனா என்னோட ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த 5 நிமிஷம் வந்து ட்ரேடிங் பண்றதுக்காக கிடையாது, ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்காக மட்டும்தான். இந்த 5 நிமிஷத்துல நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதோட அன்னையோட ட்ரேடிங் ஓவர். நமக்கு பொசிஷன் பாத்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படின்றதுனால ஆட்டோ ஸ்கொயர் ஆப்ல பொசிஷன் எல்லாமே முடிஞ்சிடும். இந்த 5 நிமிஷம் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோம்ல இதுலயே பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே கவர் ஆயிடும். என்னோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்காது, மேலோட்டமா தான் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த பிசினஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் வெளியில வேலை இருக்கு அப்படின்னா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னாக்கா இந்த பிசினஸை என்னோட மிஸ்ஸஸ் பாத்துக்குவாங்க. 2 பேருக்குமே ஏதாச்சும் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னாக்கா இந்த பிசினஸை என்னோட டாட்டர் பாத்துக்குவாங்க. 2020 பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடு அப்போ ஏதாச்சும் வேலை இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா அந்த பிசினஸை என்னோட டாட்டர் பார்த்துக்கிட்டாங்க. என்னோட டாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம்ல 7th படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் இது எதுக்காக சொல்றேன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியா இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னாக்கா நான் 2014 இருந்து என்னோட அக்கௌண்ட்ல நான் ப்ராக்டிகலா பண்ணிட்டு வரேன். 2014 இருந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 இருந்து 36% மந்த்லி பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. 2021 செப்டம்பர் 1ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே பாதி ஆயிடுச்சு என்னோட ரிட்டர்ன்ஸ். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 2021ல மார்ஜின் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கம்மிட் பண்ணிட்டாங்க. இன்ட்ராடேக்கு லீவரேஜ் எதுவும் கிடையாது. அந்த காரணத்தால பாத்தீங்கன்னாக்கா இந்த 2018ல இருந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து மந்த்லி 18.5% ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா இது யூஸ் ஆகணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னாக்கா என்னோட நோக்கம். இந்த 20 மாதங்கள் அப்படின்றது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் டபுள் பண்றதுக்கு நானா வச்சிருக்க டார்கெட் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த 20 மாதங்கள். ஆக்சுவலா இந்த 20 மாசம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அதிகம் தான். இந்த ஸ்ட்ராட்டஜில ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது, நமக்கு ப்ராஃபிட்னு வந்தா ஹையஸ்டா எவ்வளவு வருது, அதே போல லாஸ்ன்னு வந்தா ஹையஸ்டா எவ்வளவு வருது அப்படின்றத நீங்க ரெகுலரா பார்த்து தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்ட் பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா நான் ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்ப என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 1,78,65 ரூபாய் 78 காசு. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ன்றது ரெகுலரா டெய்லி நான் எக்ஸல் அப்டேட் பண்ணிட்டு வரேன். பாருங்க நமக்கு ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மறுநாளே பாத்தீங்கன்னாக்கா 1,90,782 ரூபாய் வந்திருக்கு. அதே போல நெக்ஸ்ட் ஒரு 13வது நாள் பாத்தீங்கன்னாக்கா 1,91,000 இங்க பாருங்க 1,91,596 ரூபாய் வந்திருக்கு. அதே போல நமக்கு லோயஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1,72,730 ரூபாய் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 55 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இன்னையோட பார்த்தீங்கன்னாக்கா 1,95,033 ரூபாய் 84 காசு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்கு.
பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த 52 நாள் ட்ரேடிங் வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா எனக்கு 1,77,300 அதாவது பாத்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருந்தது. அதாவது அப்பும் ஆகல லோ ஆகல, அப்படியே பிளாட்டா தான் இருந்தது. இந்த 52 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு நோ கெயின் நோ லாஸ்ல இருந்தது. இந்த 3 நாள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு 10% ப்ராஃபிட் வந்திருக்கு. என்னோட கான்செப்டே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா இந்த 20 மாதங்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா டார்கெட், இந்த 20 மாசத்துல 19 மாசம் நமக்கு கண்டினியூவா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படியே ஆவரேஜா இருந்தாலும் இந்த லாஸ்ட் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 100% ப்ராஃபிட் வந்துடும். இந்த 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த 20வது மாசம் தான் வரும்னு கிடையாது. இந்த 2வது மாசம் 3வது மாசம் எப்போ வேணாலும் வரலாம். இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே போல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபாவே இருக்கும். இது வரைக்கும் இந்த 55 நாள் ட்ரேடிங்ல நீங்களே பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருது, எந்த அளவுக்கு லாஸ் வருது, நம்மளோட கேபிட்டல் எப்படி சேஃபா இருக்கு அப்படின்றத. அடுத்து இந்த ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா தனியா ஒரு அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 15,101 ரூபாய், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 51% வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கு. இந்த ஒரு 3 நாளா பாத்தீங்கன்னா என்னால் ட்ரேட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை என்னால ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 நாள் நான் ட்ரேடே பண்ணல. ஸோ மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா இதையும் நான் கண்டினியூ பண்ணிடுவேன். அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூன்னு பாருங்க, இந்த ஒரு 4.5 மாசத்துல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 13,500 ரூபாய். இப்ப ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 14,227 ரூபாய் 77 காசு இப்போ நம்மளோட கரண்ட் வேல்யூ. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5% ப்ராஃபிட்ல இருக்கு. அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசத்துக்கு மேல எனக்கு என்டர்பிரைஸ் எந்த ஸ்டாக்குமே வரல. கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் ஆகுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக என்டர்பிரைஸே கிடைக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் அப்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக எந்த ஒரு ஸ்டாக்குமே கிடைக்கல. என்னோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இப்படிதான் இருக்கு. இனிமேலும் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த டார்கெட்டை நான் எப்போ அச்சீவ் பண்றனோ அப்போ பாத்தீங்கன்னா என்னோட கான்செப்டோட ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வரைக்கும் என்னோட வீடியோவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன மாதிரியான ப்ராஃபிட் வருது, என்ன மாதிரியான லாஸ் வருது, எவ்வளவு நாள்ல நான் டார்கெட் அச்சீவ் பண்றேன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட ட்ரேடிங்கை நான் வீடியோல அப்லோட் பண்ணல, அதோட டீடைலையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 2ஆம் தேதி இன்ட்ராடேக்காக மொத்தம் 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். பஜாஜ் ஃபின்சர்வ், என்டிபிசி, மாருதி, கோட்டக் பேங்க், டாடா ஸ்டீல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டாடா மோட்டார், ஈச்சர் மோட்டார், இந்த 8 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 8 ஸ்டாக்ல இருந்து என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்ப்போம். இந்த 8 ஸ்டாக்ல பஜாஜ் ஃபின்சர்வ் மட்டும் நமக்கு கிடைக்கல, மற்ற 7 ஸ்டாக் வந்து எக்ஸிட் ஆயிருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா இந்த 7 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் லாஸ்ல புக் ஆயிருக்கு, 5 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் எம்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 1,925 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா நம்மளோட ட்ரேடிங் வேல்யூல 2% ப்ராஃபிட். ஒரு 3 நாளாவே பாத்தீங்கன்னா கண்டினியூ ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரேடிங்கே பண்ணல. மேபி பாத்தீங்கன்னா ஒரு மண்டேல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன்.